ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மார்னிங் ஆஃப்டர்நூன் என்ன சமைக்கலான்னு நைட்டே பிளான் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் நைட்டு சமைக்கிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன சமைக்கலான்ட்டு இன்ஸ்டண்ட்டாக தான் முடிவெடுப்போம். ஸோ இன்றைக்கி எனக்கு அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஓகே, கம்பு ரொட்டி போட்டுடலான்ட்டு முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்து பறித்து வச்சாச்சுங்க. அதை அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மாவுன்னு இருந்தால் அந்த வீக் ஃபுல்லாகவே அதை வச்சே ஓட்டிடுறாங்க. ஸோ மாவு வந்து நம்ம டெய்லியுமே எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நம்ம மில்லட்ஸ் அதிகமாக சேர்த்திக்கிறது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. தோசை மாவு வந்து ஒரு 2-3 டேஸ் ஸ்டோர் பண்ணலாம், அவ்வளோதான். இந்த வின்டர் சீசனில் கம்பு நம்ம கூலாகவும் சேர்த்திக்க முடியாது. அதனால் கம்பில் வந்து சீரகம் மிளகாய் போட்டு அரைச்சிட்டு வந்து வச்சாச்சு. அப்படி இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரொட்டி மாதிரி செய்யறதுக்கு எல்லாமே எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இனிமேல் கம்பு கூழ் போட்டுற வேண்டியது தான். அப்படியே கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு எல்லாமே போட்டு தாளிப்பு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே முருங்கைக்கீரையும் போட்டு ஒரு பரட்டி வச்சாச்சுங்க. அதை அப்படியே மாவில் ஆட் பண்ணி பிணைய வேண்டியது தான். கம்பில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. ஃபைபர், அயன், டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நைட்டில் லைட் வெயிட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு 2 ரொட்டி சாப்பிட்டா போதும். அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது. வீக்லி 1 or 2 டைம்ஸாவது சேர்த்திக்கலாங்க. நீங்கள் யாரெல்லாம் கம்பு அடிக்கடி சேர்த்திக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அப்படியே சப்பாத்தி கல் வச்சாச்சு. ஈரத்துணி மேலே தட்டி போட்டு எடுக்க வேண்டியது தான். மாவு பிணைஞ்சு வைக்கிற ப்ராசஸ் எல்லாம் சீக்கிரம் முடிச்சிடலாங்க. ஆனால் வந்து ரொம்ப நேரம் நின்று சுடுற மாதிரி இருக்கும். கம்பு ரொட்டிக்கு ஆயிலும் கொஞ்சம் அதிகமாக தான் பிடிக்கும். ரொட்டி வகைன்னு எடுத்துக்கிட்டாவே கொஞ்சம் ஆயில் சேர்த்தி தான் பிடிக்கும். ஃபைனலாக சூப்பரான ரொட்டி ரெடிங்க. அப்படியே சாப்பிட உட்காந்தாச்சு. இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கீரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது, நாளைக்கு செய்யலான்னு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன்.